சுவரெழுத்து சுப்பையா. இது ஒரு காரண பெயர். அவரது உண்மையான பெயர் சுப்பையா. சுவரெழுத்து சுப்பையா என்ற பெயர் எப்படி வந்தது என்றால், சுவற்றில் அவர் எழுதிக்கொண்டே இருப்பார். மயிலாடுதுறையில் அப்பொழுது மாயவரம், அங்கே பிறந்தவர்தான். வேதநாயகம் பிள்ளை அவர் குடும்பத்தில் வந்தவர் என்று அறியப்படுகிறது. அவர் தந்தை பெரியாரின் கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு அதை பரப்புரை செய்தார். சுவற்றில்தான். எங்கேயாவது தார் கிடச்சிதுன்னா, கட்டியாவோ அல்லது இருந்ததுன்னா அதை கொண்டு வந்து அதில் மண்ணெண்ணெயை ஊற்றி அதை நல்லா கரைச்சிக்கிட்டு தன் கையாலே அதை சுவத்தில் எழுதினார். பட்டையாக எழுதினார். கை விரலில் துணியை எடுத்து சுற்றிக்குவார். அதுதான் அவருக்கு ப்ரஷ்ஷே. அப்படி தொட்டு 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 அவர் பல இடங்களில் இரவில் தான் செய்தார், பகலில் இல்லை. பகலெல்லாம் தூங்கி விடுவார். அதிகமான படிப்பு இல்லை, ஆனால் எழுதத் தெரியும், படிக்கத் தெரியும். தந்தை பெரியார் விடுதலை என்ற பத்திரிகையை நடத்தினார். ஆனால் அவருடைய பேச்சுக்களை அவர் உள்வாங்கிக் கொண்டு அவர் சுவற்றில் எழுதியது, அதை பார்த்து தந்தை பெரியாரே வியந்தார். நமக்கு இப்படி ஒரு ரசிகனா என்று. அதனால்தான் அவர் இடம் பிடித்துள்ளார். திராவிடர் கழகத்தில் ஒரு முக்கியமான நபராக சுவரெழுத்து சுப்பையா அறியப்படுகிறார். அவர் தந்தை பெரியாரின் கொள்கைகளைத்தான் அவர் எழுதி 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 பரப்பினார். அதை பற்றி ஒரு புத்தகமே அச்சிடப்பட்டுள்ளது. அதில் சில வரிகளை எனது நண்பர் ஒருவர் அனுப்பியிருந்தார். நான் அதை பற்றி இப்போ சொல்லப் போவதில்லை. இப்படியெல்லாம் ஈடுபாடு கொண்டு தந்தை பெரியாரின் கொள்கைகளை பரப்பியவர் இந்த சுவரெழுத்து சுப்பையா. கிடைத்ததை சாப்பிட்டு கொண்டு இருப்பார், பிச்சை எடுக்க மாட்டார். இருந்தால் சாப்பிடுவார், இல்லை என்றால் ஏதாவது ஒரு திண்ணையிலே உறங்கி விடுவார். இப்படித்தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியுள்ளார். தந்தை பெரியார் என்று சொல்லும் பொழுது அவரை பொதுவாக அவர் கடவுள் மறுப்பாளர், பார்ப்பனர்களுக்கு எதிரானவர் என்றுதான் பொதுவாக சொல்வார்கள். ஆனால் அவருடைய கொள்கைகள் மிக மிக முக்கியமானது. குழந்தை திருமணத்தை அவர் ஆதரிக்கவில்லை, எதிர்த்தார். அந்த காலத்தில் வயசுக்கு வந்துட்டா பெண்களை உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அது இன்றளவும் சிதம்பரத்தில் நடக்கிறது. என்னவோ முயற்சி செய்தும் அதை தடுக்க முடியவில்லை. விதவை பெண்களுக்கு மறுவாழ்வு தந்தார். ஒரு காலத்தில் விதவையாயிட்டா அவங்கள வீட்டில் நல்ல காரியத்துக்கே சேர்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு இந்த காவி உடையை, ஜாக்கெட்டு கூட போட்டுக்கக்கூடாது, செருப்பு கூட கிடையாது. ஏதாவது ஒரு வாசலில் போய் உக்காந்துக்கணும், இல்லைன்னா கொல்லப்புறத்தில் போய் உக்காந்துக்கணும். இதெல்லாம் எதிர்த்து விதவைகளுக்கு மறுவாழ்வு தந்தவர் தந்தை பெரியார். அவருக்கு இந்த சாதியை பற்றிய சுத்தமாக பிடிக்காது. சாதிக்கு எதிராக போராடியவர். இந்த தீண்டாமையை எதிர்த்தவர். வைக்கத்தில் சென்று, கேரளாவில் இருக்கக்கூடிய வைக்கத்தில் இருந்து நாராயணகுரு போன்ற இவர்களுடன் சேர்ந்து அவர் போராடினார். எதற்கு என்றால், கேரளாவில் இருந்த நம்பூதிரிகளுக்கு எதிராக. நம்பூதிரிகள் அவர்களுடைய இடத்தில் தெருவில் பெண்கள் போக வேண்டும் என்றால் செருப்பு போடக்கூடாது, ரவிக்கை போடக்கூடாது, அவர் மார்பில் கூட துணிகளை சுற்றி வரக்கூடாது. இப்படி ஒரு கொடுமை நடந்ததுனால்தான் அவர் இன்றவும் நீங்கள் கேரளாவில் போனால் பலர்
ரவிக்கை போடாமலே உடம்பை சுற்றி கொண்டு வருவார்கள் கேரள பெண்கள். அவர் வேஷ்டிகள் போலதான் அவர்கள் கட்டிக்கொள்வார்கள். இதையெல்லாம் எதிர்த்து போராடியவர் தான் தந்தை பெரியார். இது குறைவுதான். அவர் மூர்க்கமாக இருந்தார். கங்கைக்கு சென்று வந்துள்ளார். முரட்டு சுபாவம். விடுதலை என்ற பத்திரிகையில்தான் எல்லாவற்றையும் எழுத ஆரம்பித்தார். பள்ளிக்கூடத்தை நிறுவி எல்லோரையும் படிக்க வைத்தார். இதெல்லாம் முக்கியமான விஷயம். இதனால்தான் தந்தை பெரியார் அவர் மேல் ஒரு ஈர்ப்பு கொண்டு சுவற்றில் தாரினால் எழுதினார் என்பது. இதை படித்தேன், அதை தெரிந்து கொண்டேன். அதை ஒரு காணொளியாக செய்து என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்தில் பதிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் அதை நான் செய்கிறேன். எனவே நண்பர்களே, சுயமரியாதை இயக்கம் என்பது மற்றவனை பிரித்து இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் தீண்டத்தகாதவன் என்றெல்லாம் பாகுபாடு செய்ததை எதிர்த்ததுதான். மானமுள்ள தமிழனாக இருக்க வேண்டும் என்றால் சுயமரியாதை தேவை. அதை முன்னெடுத்தவர் தந்தை பெரியார். அதை சுவற்றில் எழுதியவர் சுப்பையா. பல சுப்பையாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் நமக்கு முக்கியமாக அவசியப்படாது. இந்த சுவரெழுத்து சுப்பையா தான் மிகச் சிறந்தவர். அவர் தந்தை பெரியாரின் கொள்கைகளை சுவற்றில் எழுதி அவருடைய கொள்கைகளை பரப்பியவர். என்றும் மனதில் இடம் பிடித்திருக்கிறார் என்றால் அவருடைய ஈடுபாடுதான். அந்த தத்துவம், தந்தை பெரியாரின் தத்துவத்தின் மீது கொள்கை கொண்டவர்தான். அதனால்தான் இந்த காணொளியை செய்ய வேண்டும் என்று விரும்பி அதை நான் செய்கிறேன். எனவே நண்பர்களே, உங்களுக்கும் அது போன்ற பகுத்தறிவு சிந்தனை, சுயமரியாதை பற்றி ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் அதை பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே. எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி இதை நான் இறுதி செய்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும்.